வணக்கம். இன்றைக்கி நம்ம சப்பாத்திக்கு சூப்பரான சைட் டிஷ் ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. கொண்டைக்கடலை மசாலா, சன்னா மசாலா, வெள்ளை கொண்டைக்கடலை மசாலா நம்ம ஈஸியாக நம்ம குக்கரில் 1 pot ரெசிபியாக செய்திடலாங்க. நிறைய சத்துக்கள் அடங்கி இந்த கொண்டைக்கடலை நம்ம வாரத்துக்கு ஒரு முறை இதுக்குள்ள சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லது. வெல்கம் டு குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனல். நான் சித்ரா பேசுகிறேன். இன்றைக்கி சன்னா மசாலா தாங்க பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதை நான் முதல் நாள் நைட்டே தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். மறுநாள் இது தண்ணியெல்லாம் வடிய விட்டுட்டு நம்ம ஒரு குக்கரில் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு, 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் போட்டு ஒரு 1.5 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு வெயிட் போட்டு நம்ம அடுப்பில் வச்சுருவோம். இது ஒரு 8லேருந்து 9 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சுட்டு இறக்கி வச்சிடலாங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு. இந்த போல் கையில் அழுத்தி பார்த்தா நல்லா அழுத்தணும். அது வரைக்கும் நம்ம நல்லா வேக வச்சுப்போம். அது வரைக்கும் நல்லா வேக வச்சுட்டு இறக்கி வச்சுக்கலாம். இந்த மசாலாவுக்கு தக்காளி, வெங்காயம், பூண்டு, இஞ்சிலாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு வெங்காயம் பெருசாக அரிஞ்சு வச்சுக்கலாம். 2 தக்காளி, பூண்டு ஒரு 4 பல், இஞ்சி ஒரு 2 பீஸு, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. 1.5லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் எடுத்துப்போம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகம் இதெல்லாம் எடுத்துப்போங்க. இப்போ இதெல்லாம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக இந்த போல் பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சுங்க. இப்போ இந்த மசாலா நம்ம பொருள் எடுத்துப்போங்க. 2 பட்டை, 1 ஸ்பூன் அளவு சோம்பு, 2 ஏலக்காய், லவங்கம் 2 எடுத்து வச்சுப்போம். இப்போ அதே குக்கர் நம்ம நல்லா கழுவிட்டு நம்ம 1 டீஸ்பூன் அளவு நெய்யும் கொஞ்சம் எண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துப்போங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் இந்த மசாலா பொருள்லாம் போட்டு வறுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாகவும் குயிக்காகவும் செஞ்சிடலாம். டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இதை நல்லா வறுப்பட்டதை நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை இதெல்லாம் ஊற்றிட்டு நல்லா பச்சை வாசனை போக வதக்கிக்கலாங்க. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இந்த மசாலாவிலேருந்து எண்ணெய் பிரிகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் வதக்கிக்கலாங்க. அதுக்குள்ளே இந்த கொண்டைக்கடலையில் ஒரு 2-3 கரண்டி எடுத்துட்டு நல்லா மசிச்சிடலாங்க. அப்போ தான் சேர்ந்து வரும். அதனால் நான் இது நல்லா ஒரு கரண்டியில் மசிச்சிட்டேன். இதே நம்ம கொண்டைக்கடலையோடு சேர்த்துருவோம். வெள்ளை சன்னாவோட சேர்த்துட்டு இப்போ இந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த கொண்டைக்கடலை போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு சர்க்கரை, சுகர் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. போட்டுட்டு நல்லா கலந்துட்டு மூடி வச்சுருவோங்க. ஆவி வெயிட் போட்டு 3 சவுண்டு இறக்கிடுவோம். டக்குன்னு இந்த போல் ஈஸியாக நம்ம சன்னா மசாலா செய்திடலாங்க. ருசியாகவும் அருமையாகவும் இருந்தது. சப்பாத்தி, பூரி, தோசை கூட ரொம்ப அருமையாக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரோட்டீன் சத்தும் அதே சமயம் ஃபைபரும் இதில் அதிகம் இருக்கிறதால வாரம் ஒரு முறை இதை போல் டேஸ்டியாகவும் பசங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் பெரியவங்களுக்கும் பிடிச்ச மாதிரி நம்ம செய்து கொடுக்கலாங்க. இது மேலே கொஞ்சமாக லெமன் ஜூஸு, கொஞ்சம் வெங்காயம் பொடியாக அரிஞ்ச வெங்காயம் தூவி கொடுத்தா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டோட அருமையாக இருக்கும். கொத்தமல்லி தழைகளும் மேலே தூவி கொடுக்கலாம். நீங்கள் இந்த டேஸ்டான சன்னா மசாலா அருமையாக அந்த போல் அற்புதமாக செய்து கொடுங்க. எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.